பொதுவாக நம்ம கிராமங்களில் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிகள் இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சொலவடை சொல்லுவாங்க. அதை ஒரு பழமொழி மூலமாக நமக்கு உணர்த்துவாங்க, நல்வழிப்படுத்துவாங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நல்லவன்னு பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகுண்டா, கெட்டவன்னு பேர் வாங்கணும்னா ஒரு நிமிஷம் போதும் அப்படிம்பாரு. இப்படி வீட்டில் நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக நம் முன்னோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அறம் சார்ந்து நகர்த்துவதற்காக பயன்படுத்தினது தான் இந்த சொலவடைகள், இந்த பழமொழிகள். அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேணாமா? அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போக வேண்டாமா? பழமொழி 400ன்னு ஒரு இலக்கியமே இருந்துச்சுங்க. அந்த இலக்கியத்தினுடைய ஒவ்வொரு பாடலும் அழகான ஒரு பழமொழியை நமக்கு சொல்லி கொடுத்து வாழ்க்கையினுடைய அறத்தை, வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு அற்புதமாக சொல்லித்தந்த நம்முடைய தமிழ் மொழியினுடைய வளமையை, தொன்மையை அடுத்த தலைமுறைக்கு தொடர்ச்சியாக கடத்த வேண்டாமா? அதுக்காக ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகளின் இந்த செந்தமிழ் செல்லத்திற்கான தேடலில் இன்றைய சுற்று பழமொழி சுற்று. இளம் தளிர்கள் அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் தொந்தரவு பண்ணி ஒரு நல்ல பழமொழியை தேர்வு பண்ணி அந்த பழமொழியில் ஒரு அற்புதமான உரையை தயார் பண்ணி நம்ம அரங்கத்தில் அழகாக வீற்றிருக்கிறார்கள். அந்த இளம் தளிர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த இளம் தளிர்கள் வந்தாச்சு, அவங்க பேசுறதுக்கு தயாராகியாச்சு. அவங்க என்ன பேச போறாங்க, எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு மதிப்பெண்கள் வழங்கி அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு அவங்கள வழிநடத்த வேண்டாமா? அந்த அற்புதமான பணியை இந்த பெரும் பயணத்தில் நம்மோடு இணைந்து செய்வதற்கு தமிழகத்தினுடைய 2 தலை சிறந்த சொற்பொழிவாளர்கள் இந்த பயணத்தில் நம்மோடு நடுவர்களாக இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் சொல்லணும்னா எளிமையாகவும் யதார்த்தமாகவும் சிரிக்க மட்டும் வச்சா போதுமா, சிந்திக்கவும் வைக்கணும்னு சொல்லி நாள்தோறும் நல்ல சொற்களை தன் வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவரோடு இணைந்து இளம் தளிர்களை ஒரு அம்மாவா, ஒரு ஆசிரியரா, ஒரு வழிகாட்டியா வழிநடத்த, அவங்களுக்கான நல்லது கெட்டதை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கைபிடிச்சு கூட்டிட்டு போகிற தாய் உள்ளத்தோடு இந்த மன்றத்தை அலங்கரிக்கிற நம்முடைய இன்னொரு முதன்மை நடுவர், அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய கரிசல் மண்ணுக்கு சொந்தக்காரர், பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் அக்கா. 2 நடுவர்கள் தயாரா இருக்கிறாங்க. இளம் தளிர்கள் போர் வாள்களோட தயாரா இருக்கிறாங்க. பிரம்மாண்டமான சங்கரா தொலைக்காட்சியின் அரங்கம் தயாரா இருக்கு. அன்பார்ந்த நேயர்கள் நீங்களும் தயாரா இருக்கீங்க. வாங்க சுற்றுக்குள்ள போகலாம். இதோ பழமொழி சுற்று. தமிழ்நாட்டினுடைய பல நகரங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க. அதுல 32 குழந்தைகளை சங்கரா தொலைக்காட்சி அற்புதமான இந்த அரங்கத்துக்கு அழைச்சிட்டு வந்து தமிழக மக்களுக்கு அறிமுகம் பண்ணி வச்சாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கு பழமொழி சுற்று, அற்புதமான பழமொழிகளை பழமை மாறாமல் புதுமையாக சொல்லுகிற இளம் தலைமுறை பேச்சாளர்கள் இந்த அரங்கத்தில் குழுமி இருக்கிறாங்க. அடுத்து இந்த மேடையை இப்போது அலங்கரிக்க இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் அன்பு தம்பி தளிர்மதியன். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன சுற்று? பழமொழி சுற்று. சொல்லிட்டாங்களா அவங்கிட்ட? ஓ, என்ன தலைப்பு? பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. தலைப்பை கேட்ட உடனேயே பெரிய வரவேற்பா இருக்கு. பேசி முடிச்ச உடனேயும் அதே வரவேற்பு இந்த அரங்கத்திலையும் மக்கள் இதயங்களிலும் கிடைக்க அன்பான வாழ்த்துக்கள். நல்லா பேசு. நன்றிங்க. நடுவர்களாக அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தளிர்மதியனின் அன்பு வணக்கம். பொதுவாக பழமொழிகளில் புரிந்து கொள்ள முடியாத எதுகை மோனை அல்லது சிலேடை சொற்கள் கொண்ட வாக்கியங்கள் இடம்பெறுவதுண்டு. இப்படி இலக்கிய நயத்தோடு சொல்லப்பட்டுள்ள பழமொழிகளுக்கு இலக்கியத்திலிருந்துதான் பொருள் காண முயல வேண்டும். காலம் காலமாக அர்த்தம் காண முடியாமல் விழிப்பிதுங்கி நம் மனம் போன போக்கில் விளக்கம் கூறி உயர்ந்த கருத்து செறிவுள்ள ஒரு அற்புத பழமொழியானது நகைப்புக்குரியதாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவு பெற்று வருவது வேதனை அளிப்பதாகவே உள்ளது. அவ்வாறு நகைப்புக்கு உள்ளாகி வரும் பழமொழி எது தெரியுமா? ஆம், இந்த பழமொழி சுற்றுக்கு நான் எடுத்துக்கொண்ட பழமொழி பந்திக்கு முந்து படைக்கு பிந்து.
மிக சாதாரணமாக எல்லா இடங்களிலும் எல்லாவித மனிதர்களாலும் வேடிக்கையாக பயன்படுத்தப்படும் பழமொழி இது. விருந்து நடக்கும் இடங்களில் சாப்பாட்டிற்கு முதலிலேயே சென்றால் விருந்தின் அனைத்து வகை உணவையும் ருசிக்கலாம். எனவே பந்திக்கு முந்து, போர்ப்படையில் கடைசி ஆளாக பிந்தி நின்றால் உயிர் பிழைக்கலாம். எனவே படைக்கு பிந்து என்று நேரடியாக பொருள்படுகிறது. வீரமும் விவேகமும் நற்சிந்தனையும் கொண்ட நம் முன்னோர்கள் இப்படி ஒரு பழமொழியை உருவாக்கி இருப்பார்களா? நிச்சயம் இருக்காது என்றெண்ணி இதை ஆய்வுக்கு உட்படுத்தினேன். இந்த பழமொழியின் ஆணிவேர் இரு சொற்களில் தான் மறைந்துள்ளது. ஒன்று பந்தி, மற்றொன்று படை. இதில் படை என்ற சொல் போர் அல்லது யுத்தம் என்பதை குறிக்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆனால் பந்தி என்ற சொல்லை பற்றித்தான் நமக்கு சரியான புரிதல் இல்லை. பந்தி என்ற பதத்திற்கு இலக்கியத்தில் சொல்லப்பட்டுள்ள விளக்கம் என்ன தெரியுமா? அறிந்தால் ஆச்சரியப்பட்டுத்தான் போவீர்கள். பந்தி என்ற பதத்திற்கு சரியான விளக்கம் சமாதானம் அல்லது சமரசம். பொதுவாக திருமண வீடுகளில் உணவு பரிமாறும் இடத்திற்கு பந்தி என்று ஏன் பெயர் வந்தது தெரியுமா? ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நல்லவன், கெட்டவன், ஆண், பெண் என அத்தனை வேறுபாடுகளும் கலைந்து எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதால் தான் அதற்கு பந்தி என்று பெயர் வந்தது. நாட்டிலோ வீட்டிலோ ஏதாவது பிரச்சனை என்றால் எடுத்த உடனேயே சண்டைக்கு போகாதே, முதலில் சமரசம் பேசி சமாதானமாக போ. அப்படியும் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் வேண்டுமானால் போரின் மூலம் தீர்வு காண் என்று கூறியுள்ளனர் நம் முன்னோர்கள். எனவே பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்றால் சமாதானத்திற்கு முந்து போரிடுவதற்கு பிந்து, அல்லது அன்பு செலுத்துவதற்கு முந்து பகைமை பாராட்டுவதற்கு பிந்து என்றே பொருள் கொள்ள வேண்டும். மற்றபடி பந்திக்கும் சோற்றுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. புரிந்து கொள்வோம், தெளிவு பெறுவோம். நன்றி. தளிர்மதியனோட இந்த பேச்சு ஒரு தமிழ் வகுப்பு போலவே இருந்துச்சு. அவ்வளவு அழகா ஒரு பழமொழி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிற ஒரு நல்ல ஒரு உரை பாணியை தம்பி தேர்வு பண்ணி பேசியிருக்கிறாரு. இன்னும் உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். உன்னுடைய இந்த பேச்சு கண்டிப்பா இல்லத்தில் இருக்கிற மக்களை உண்மையிலேயே ஒரு ரசனைக்கும் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு நிலைக்கும் கொண்டு போயிருக்கும். நடுவர்களை அது எந்த இடத்திற்கு கொண்டு போனது, உன் பேச்சை எப்படி ரசிச்சாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பிந்து. சாப்பிடும்போது கை முன்னாடி வருமா பந்திக்கு. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சண்டைன்னு சொன்னால் அதே இது குடுவை மாதிரி வில்லு வயலெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, பின்னாடி போகுமா. பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் அதையும் பொய்மையாக்கி எனக்கே வெளிப்படையாக சொல்கிறேன். இதற்கான நல்ல தெளிவு உன் பேச்சிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். எனவே இன்று முதல் நீ அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் என்று பெயரை மாற்றுகின்றேன். உனக்கு ஊர் எந்த ஊர்? திருக்களம்பூர். திருக்களம்பூர். சுவாமி மலைக்கு மாதிரி திருக்களம்பூர் சுவாமிநாத சுவாமியாக உன்னை நினைக்கிறோம். ரொம்ப யார்கிட்டேருந்தும் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னுடைய அருமை சகோதரன் நெறியாளர் சொன்ன மாதிரி நல்ல அதற்கு பிரித்து பதத்தோடு பொருள் சொன்னீர்கள். பாராட்டு. நன்றிங்கய்யா. ஒரு அழகான பாராட்டு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் தளிர்மதியன். வணக்கம் மாமா. உண்மையிலேயே மதியானம் இப்படி தான் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். ஏன்டா இப்படி முந்தி போனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை நீங்கள் இங்கே வந்து பதிவு செஞ்சுருக்கிறீங்க. உண்மையிலேயே இன்றைக்கு உங்களுடைய பேச்சு எல்லாரையும் முந்தி கொண்டு வந்தது. இனிமேல் என்றைக்குமே பின்னடைவே இல்லாத ஒரு அருமையான பேச்சை தந்த தளிர்மதியனுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. ஒரு அழகான பாராட்டு உரை இரண்டு நடுவர்களும் கொடுத்துருக்குறாங்க. அங்கே தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களும் நிச்சயமாக உங்களுடைய பேச்சை ரசிச்சிருப்பாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி ரசிக்க வைக்கிற சிந்திக்க வைக்கிற நல்ல உரையை உங்களிடமிருந்து சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகளை எதிர்பார்க்குது. வாழ்த்துக்கள்.